விஜய் இப்போ அவங்க சைட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி குணா கால் பண்ணாங்க அப்படிங்கிறதால அந்த சைட்டுக்கு போயிருக்கிறாங்க. மல்லி, நாகு, ராஜி 3 பேரும் தான் வீட்டில் இருந்துட்டுருக்குறாங்க. மல்லிக்கு இப்போ அவசரமாக ஒரு ஃபோன் கால் வருது. நீங்கள் உடனடியாக வரணும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. தம்ப்நெயிலை பொறுத்த வரைக்கும் விஜய் அவங்களுக்கு கால் பண்ணுற மாதிரி தான் காமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக விஜய் அவங்களுக்கு கால் பண்ணல. அவங்களுக்கு கால் பண்ணது வேறு யாரும் இல்லை, அந்த ஆட்டோ டிரைவர் தான் கால் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே ரவுடிகளோட பிடியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதால மல்லியை வர வைக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் சொன்னது போல் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவங்கள மிரட்டி இப்போ ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆட்டோ டிரைவரும் மல்லியை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதால உங்கள் பொண்ணு பற்றின டீட்டெயில் என்கிட்ட இருக்குது, நீங்கள் வாங்க இந்த இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல போகிறாங்க. ஏன்னா அவங்க தான் ரவுடிகளோட பிடியில் இருக்கிறாங்களா, அதனால் மல்லிக்கு இப்போதைக்கு ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இப்போ மல்லியுமே தன்னோட பொண்ணை காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இப்போ போயிட்டு இருக்கிறாங்க. மல்லிக்கு பெரிய ஆபத்து காத்து இருக்குது. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து அவங்க எப்படி தப்பிக்க போகிறாங்க. இப்போ விஜயுமே அவங்க கூட இல்லை, வீட்லேயும் இல்லை, அவங்களோட பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போயிருக்கிறாங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில் இப்போ எப்படி மல்லி தப்பிக்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் மல்லி ரொம்பவே உருகி கடவுள்கிட்டையுமே ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க. என் பொண்ணு பற்றின தகவல் எப்படியாச்சும் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து உருக்கமாக கேட்டுட்ருக்குறாங்க. ஏன்னா மல்லியுமே இந்த பூஜை பரிகாரங்கள்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த மாலை வாடுறதுக்குள்ளே உங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிறதால நிச்சயமாக பாசிட்டிவான தகவல்கள்லாம் வரத்தான் செய்யும். ஏன்னா அந்த நர்ஸ் ரொம்பவே நல்லவங்களாக இருக்கிறாங்க. எப்படியாச்சும் வெண்பாவை அவங்க குடும்பத்தோடு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கிறாங்க. இவன் மல்லியோட ஃபோன் நம்பர் எப்படியாச்சும் அவங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். ஏன்னா அதைத்தான் அவங்களுமே தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த கடைசி 2 நம்பர் மட்டும் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் எப்படியாச்சும் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லிடலாம், வெண்பாவை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவங்க இருக்கிறாங்க. அவங்க முயற்சியை நிச்சயமாக கைவிட மாட்டாங்க. மல்லியோட நம்பரை அவங்க தேடி கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. மல்லிக்கு மெசேஜ் பண்ண போகிறாங்க. மல்லி அந்த மெசேஜை பார்த்து எப்படியாச்சும் வெண்பாவை மீட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. வெண்பாவை மீட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தாலுமே இந்த ட்ராக்கை ரொம்பவே லாங்காக கொண்டு போகாமல் இந்த வீக்கெண்டுக்குள்ளே முடிச்சு வச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டோரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதைத்தான் ரசிகளுமே ஒவ்வொரு வாரமும் எதிர்பார்த்து காத்து இருக்கும். இந்த சண்டைக்குள்ளே நம்ம வெண்பாவை மீட்டு மல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ பேர் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.